நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்பிட்டால் நம்ம எடுத்துக்கிற அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து அந்த ஆர்பிட்டலோட மிக்சிங் வந்து நம்ம எப்படி இருக்கும், ஈக்குவல் எனர்ஜியில் ஈக்குவல் ஆர்பிட்டலில் எப்படி இருக்கும், சேம் எனர்ஜியில் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸ் மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். சரிங்களா? ஸோ மிக்சிங் அட்டாமிக் ஆர்பிட்டால் சேம் ஆட்டமாக இருக்கணும். நம்ம வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து மிக்சிங் ஆகிறப்ப நம்ம எடுத்துக்கூடிய ஆட்டம் வந்து சேம் ஆட்டமாக இருக்கும். கம்பேரபிள் எனர்ஜி ஈக்குவல் நம்பர் ஆஃப் நியூ ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால். ஒரு புதுசாக ஒரு ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால் நமக்கு வந்து சேம் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த ஆர்பிட்டால் கால்டு ஹைப்ரிடைசேஷன் ஆர்பிட்டால் பொசஸ் மேக்ஸிமம் சிமிட்ரி, டெஃபினைட் ஓரியன்டேஷன், ஷேப்பு, ஸ்பேஸ், மினிமம் ஃபோர்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பிட்வீன். அப்போ வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக மினிமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், அதில் நம்ம எடுத்துக்கூடிய அந்த ஹாஃப் ஃபீல்டு வந்து எதில் இருக்கணும், 2p/z ஆக்சிஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 ஆக்சிஜன் அலாங் த z ஆக்சிஸ் கன்சிடர் த கோவலன்ட் பாண்டு ஃபார்முடு அப்படிங்கிறாங்க. ஒன்லி 2 half py 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஓவலப் லேட்டர்லி சைடு வைஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இங்கே வந்து 2pzல வருது. ஸோ இசட்லனா இந்த மாதிரி இப்போ ஆக்சிஜன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இது வந்து சிக்மா பாண்டில் வருது. சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தா 2py இல்லை. அப்போ 2pyனா இப்போ ஆக்சிஜன்னா இப்போ இங்கே இது லேட்டர் ஓவர்லாப்பிங். அப்போ இங்கே வந்து பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓவர்லாப்பிங் சைடு வைஸு கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் ஆக்சிஜன் மாலிகுல் 2 ஆக்சிஜன் ஆட்டம் கனெக்டட் டு கோவலன்ட் பாண்டு டபுள் பாண்ட் அப்படிங்கிறாங்க. 2 pair of electron present 2s 2px orbitals not involved bonding. அப்படின்னா 2s 2px இதில் வந்து என்ன ஆகுது, ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இங்கே 2s இருக்கும், இங்கே இது வந்து என்னது, இது 2px 2py 2pz. ஸோ இது இந்த லாஸ்ட் 2pz வந்து சேர்ந்து சிக்மா பாண்டு கிடைக்கும், 2py வந்து பை பாண்டு கிடைக்கும் சொன்னேன். 2sம் 2pxம் வந்து என்னவா 2pxம் வந்து என்னமே என்ன ஆகும்னா பாண்ட் பேரில் இருப்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2py, இது 2pz, இது சிக்மா பாண்டு, இது பை பாண்டு. நமக்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் டைப்ஸ் தெரியணும். என்னென்ன ஹைப்ரிடைசேஷன் பாசிபிள் அப்படின்னா sp ஹைப்ரிடைசேஷன், sp2 ஹைப்ரிடைசேஷன், sp3 ஹைப்ரிடைசேஷன், sp3d ஹைப்ரிடைசேஷன், sp3d2ங்கிற ஹைப்ரிடைசேஷன் நமக்கு நிறைய பாசிபிள் இருக்குப்பா. ஸோ அது 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ sp ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெர்லியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. பெர்லியம் குளோரைடு BeCl2 பெர்லியம் குளோரைடு ஃபார்முலா வந்து பெர்லியம் BeCl2 பெர்லியம் குளோரைடு. பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் நமக்கு நல்லாவே தெரியும், என்னது 4. அப்போ வந்து 1s2 2s2 நம்ம எழுதியாச்சு. 1s2 2s2. இந்த 2க்கு வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா ஹீலியம், இந்த 2s2 தான் இங்கே எழுதியிருக்கேன் நான். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அப்போ எப்படி இருக்குது நமக்கு, இப்போ எக்ஸிஸ்ட் ஸ்டேட்டு இது வந்து என்ன ஸ்டேட்டு, இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எக்ஸிஸ்ட், இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எக்ஸிஸ்ட் ஸ்டேட்டு. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் பாருங்கள் 2s எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 இருக்குன்னா 2 போட்டாச்சு. நம்ம 2p இங்கே 2p 0 இருக்குனால இங்கே என்ன இருக்குங்க 2p. இப்போ வந்து என்ன ஆகுது, இந்த 2p 0னால இங்கே இதை அப்படியே நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன ஆகுனா இதில் இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மேலே போய் 1 போகுது. அப்போ இங்கே 2s 1 வருது, இங்கே 2s 2ஆக இருக்கிறது 2s 1, ஒரு எலக்ட்ரான்ஸ் மேலே பண்ணால் 2p xல் வந்து 1 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எஸ்லேயும் பிலையும் இருக்கிறனால தான் இப்போ sp, இது வந்து sp. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்பிட்டல் வித் குளோரின். அப்போ sp ஹைப்ரிடைசேஷன் ஆர்பிட்டல் லீனியர் ஓவர்லாப்பிங் 3pz ஆர்பிட்டல் குளோரின் கோவலன்ட் பாண்டு பெர்லியம் அண்ட் பெர்லியம் குளோரைடு அப்படிங்கிறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போ பெர்லியம் குளோரைடு வந்து இப்படி தான் குளோரின். சரிங்களா? அப்போ இங்கே sp சிக்மா பாண்டு கிடைக்கும். எவ்வளோ ஆங்கிள்னா 180 டிகிரி ஆங்கிள் நமக்கு கிடைக்கிது, லீனியர்லாம் கிடைக்கிது. அடுத்து பெர்லியம் குளோரைடு போத் ஹாவ் பெர்லியம் அண்ட் குளோரின் பாண்ட் ஈக்குவல் அண்டு அப்சர்வ் மாலிகுல் லீனியராக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பெர்லியம் இப்படி தான் கிடைக்கும். அப்போ லீனியர், இது வந்து லீனியர் ஷேப்பில் இருக்குது. அடுத்தது இது வந்து sp ஹைப்ரிடைசேஷன் சொல்லியாச்சு. ஒன் ஆஃப் த பேட் எலக்ட்ரான் 2s ஆர்பிட்டல் கெட் எக்ஸிட் 2p ஆர்பிட்டல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட் எக்ஸிட் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா 2s 2p ஆர்பிட்டால். ஏன்னா 2sல இருக்கக்கூடிய ஒரு 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் வந்து எங்களுக்கு 2pக்கு போயிடுச்சு. சரிங்களா? அதனால் இதில் வந்து என்னங்கன்னு இதில் வந்து sp ஹைப்ரிடேஷன் ஆர்பிட்டால் வந்தோன்னா 50%. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. இந்த இது இது 2p, இது 2px, 2py, 2pz, இது வந்து என்ன 2s. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் வந்து இங்கே ஒன்று போயிடுச்சா. அப்போ இது வந்து sp நம்ம சொல்லிட்டோம். அதனால் 50% s கேரக்டர் 50% p கேரக்டர் இருக்குது. அதனால தான் 50% s கேரக்டர் p கேரக்டர் நமக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. இது sp ஹைப்ரிடேஷன் ஆல்சோ ஓரியன்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஷோயிங் த ஃபிகர். இப்போ sp2 பார்ப்போம். ஸோ sp2க்கு வந்து பெர்லியம் குளோரைடு. ஸோ பெர்லியம் குளோரைனா இப்போ போரானுக்கு நமக்கு 5 போரானோட அட்டாமிக் நம்பர் 5. அப்போ 1s2 2s2 2p1 மொத்தம் 3 வேலன்சி 3. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 3 எழுதியிருக்காங்க. சரிங்களா? அப்போ போரானோட கிரவுண்ட் ஸ்டேட் பண்ணுங்கள். 2s2ல் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 2pயில் 1 இருக்குது. ஸோ 1 போட்டால் வச்சு முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸிட் ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே திரும்பி இங்கே போகுது. அப்போ என்ன ஆகுது நமக்கு 1 1 1. அப்போ sp2 வந்துடுச்சு. sp2 நமக்கு வந்துடுச்சா. அப்போ வந்து bf3ஓட மாலிகுல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் sp3 sp2 ஹைப்ரிடேஷன் வந்துடுச்சு. இப்போ போரான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் போரான் வந்து இங்கே bf3 தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின், இங்கே ஒரு ஃப்ளோரின் வந்துடும். ஸோ அப்போ போரான் bf3 வந்து sp2 ஹைப்ரிடேஷன். இதில் பார்த்துங்க 2pz ஆர்பிட்டால் ஃப்ளோரின் கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள் இப்போ வந்து 3sp2 ஹைப்ரிடேஷன் ஆர்பிட்டால் போரான் ஓவர்லாப் வித் 2pz ஆர்பிட்டால் ஃப்ளோரின் 3 ஆட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து போரானில் வந்து 3sp2 ஹைப்ரிடேஷன் ஆர்பிட்டால் இருக்கிற மாதிரியே அதை வந்து ஓவர்லாப் ஆகணும். எதெல்லாம் 2pz ஆர்பிட்டால் ஃப்ளோரின் இருக்க 2pzலேயும் 3 ஆட்டம் வந்து ஓவர்லாப் ஆகணும். ஸோ இந்த மாதிரி 1. அப்போ வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தா கிரவுண்ட் ஸ்டேட் போரான் ஒன்லி ஒன் அன்பேர்டு எலக்ட்ரான் வேலன்ஸ் செல் இன் 3 கோவலன்ட் பாண்ட் ஃப்ளோரின் ஆட்டம். The 3 unpaired electron are required. One of the paired electrons 2s orbital promoted 2py orbital அப்படிங்கிறாங்க எக்ஸிட் ஸ்டேட்டில். இப்போ பாருங்கள் போரான் s orbital 2p orbital pxpy valence cell hybridization generate 3 equivalent sp2 hybridization orbital அப்படின்ட்டாங்க. 3 orbital same xy plane. இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ போரான் இருக்குன்னா போரானில் வந்து 3 ஃப்ளூரின் இருக்குன்னா அதோட ஆங்கிள் வந்து 120 டிகிரி. அடுத்து sp3 பாருங்கள். sp3 ஹைப்ரிடேஷன் கேன் பி எக்ஸ்பிளைன் த கன்சிடர் த மீத்தேன்னா CH4 சொல்லியாச்சு. அப்போ மீத்தேன் மாலிகுல் சென்ட்ரலில் வந்து கார்பன் ஆட்டம், அது 4 ஹைட்ரஜன் ஆட்டம். எப்படின்னா இப்போ கார்பன் சென்ட்ரலாக இருக்கும், அதை சுற்றி 4 ஹைட்ரஜன் இப்படி இருக்கும். சரிங்களா? கிரவுண்ட் ஸ்டேட் வேலன்சி கார்பனோட வேலன்சி வந்து பாருங்கள். கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 6. அப்போ 1s2 2s2 2p2. இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1s2 2s2 2px1 2py1 2pz1 z எழுதலாம். அவ்வளோதான். ஏன்னா z0 வேறு 2px 2py 2pz 0. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள். இப்போ வந்து 1s 2s2 2pxயில் 1 2pyயில் 1 2pz0 சொல்லிட்டேன். இப்போ 1s2ல் போட்டாச்சு, 2s2ல் 2 போட்டாச்சு, 2p1ல் xலேயும் 1 2pyலேயும் 1 போட்டாச்சு. இப்போ என்ன ஆகும்னா இந்த 2sல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்டாக இங்கே போகுது. அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ ஒரு எஸ்ஸில் 1 பியில் 3 sp3 ஹைப்ரிடேஷன். இப்போ ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா 1s ஆர்பிட்டால் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் ஓவர்லாப்பிங் லீனியர் 4 sp3 ஹைப்ரிடேஷன் ஆர்பிட்டால். அப்போ தான் கார்பன் சுற்றி 4 ஹைட்ரஜன் 1 2 3 4. அப்போ எல்லாமே என்ன sp3 ஹைப்ரிடேஷன். அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 109.28 டிகிரி மினிட்ஸ்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா in order to form the 4 covalent bond with 4 hydrogen atom paired one another 2s carbon promoted 2pz 1 2s orbital and 3 2p orbital carbon mixed to give 4 equivalent sp3 hybridization. ஸோ அதோட ஆங்கிள் எவ்வளோ சொல்லலாம் 109 degree 28 minutes. அடுத்து sp3 dehybridization மாலிகுல்ஸ் வந்து PCl5 எடுக்கிறோம் PCl5. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல் பாஸ்பரஸ் அண்டர்கோ sp3 hybridization இன்வால்விங் இந்த 3s 3p ஆர்பிட்டல்ஸ் வேக்கன்ட் 3d 5 ஆர்பிட்டல் d2 இருக்காங்க. அதோட பாஸ்பரஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பண்ணுதுன்னா ஏன்னா பாஸ்பரஸ் 15 அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p3 அப்போ 5 வந்துருச்சு. அப்போ பாருங்க 3s2 3px1 3py1 3pz1 போட்டாச்சு. இதில் பாருங்கள் பாஸ்பரஸ் வந்து 3s2 எலக்ட்ரான்ஸு 3pயில் 1 வந்துருச்சு 3d வரல. இப்போ என்ன ஆகும் இந்த 3s வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே போகுது டிக்கு போகுது. அப்போ எஸ்ஸில் 1 பியில் 3 டியில் 1. அப்போ இங்கே வந்து பாஸ்பரஸில் மொத்தம் எத்தனை இருக்குது நமக்கு பாஸ்பரஸ் வந்து இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது 5 ஆட்டம் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்ப குளோரின் இருக்குது 5மே இது போய் ஷேர் பண்ணி நமக்கு கிடச்சப்போ sp3 dehybridization. இப்போ ஓவர்லாப்பிங் பார் இது வந்து 3pz ஆர்பிட்டல் 5 குளோரின் ஆட்டம் லீனியரி ஓவர்லாப் along the sp3 hybridization. இது வந்து PCl இது வந்து என்ன பாண்டு எல்லாமே சிக்மா பாண்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃப்ளோரின் 1 2 3 4 5 குளோரின் எலக்ட்ரான் ஷேர் பண்ணி எல்லாமே என்னது சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகி நமக்கு sp3 d2 ஹைப்ரிடைசேஷன் ஆகுது. ஸோ அது ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஆங்கிள் நமக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேட் எலக்ட்ரான் இன் 3s ஆர்பிட்டல் ஆஃப் த பாஸ்பரஸ் ப்ரொமோட்டட் ஒன் ஆஃப் த வேக்கன்ட் 3d ஆர்பிட்டல் ஆசிஸ் அப்படிங்கிற. ஸோ 90 டிகிரி இது வந்து 180 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. இது 1 3s ஆர்பிட்டல் 3 3p ஆர்பிட்டல்ஸ் 1 3 t2 ஆர்பிட்டல்ஸ் பாஸ்பரஸோட ஹைப்ரிடைசேஷன் sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆர்பிட்டல். அப்போ இது ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பில் இருக்குது. அடுத்தது sp3 d2 ஹைப்ரிடைசேஷன் அது எக்ஸாம் வந்து சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைன் SF6 அதோட எலக்ட்ரான் சல்ஃபரோட 16. அப்போ வந்து 3s2 3p2 3py1 3pz1. இப்போ பாருங்க இப்போ வந்து பாஸ்பரஸ் எடுத்துக்கோ இது வந்து இது சல்ஃபர் எடுத்துக்கோ. சல்ஃபரில் வந்து இங்கே 2 இங்கே இங்கே வந்து 2pxல 2 2pyல 1 2pzல 1. அப்போ இங்கேருந்து என்ன ஆகும் ஸோ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸும் ஸோ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணி நமக்கு சல்ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளோரின் 6 எலக்ட்ரான்ஸ் கொடுத்து எல்லாமே பேர் ஆயிரும். எல்லாமே என்ன ஆகுது இங்கே லோன் பேர் ஆகுது எல்லாமே பேர் ஆகிடுது. அப்போ sp3 d2 ஹைப்ரிடைசேஷன். இதில் பாருங்கள் 6 sp3 d2 hybridization orbital fluorine overlapping linearly 2pzp orbital 6 fluorine இருந்துச்சு 6 chlorine 6 சல்ஃபர் வந்து 6 ஃப்ளோரின் கொடுத்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ சல்ஃபர் 1 2 3 4 5 6 கொடுத்து எல்லாமே என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் ஈச் 3s ஆர்பிட்டால் 3p ஆர்பிட்டால் dsd இந்த ஆக்சிஜன் ஸ்டேட் டோட்டல் 6 வேலன்ஸ் ஆர்பிட்டால் சல்ஃபர் 3p ஆர்பிட்டால் 3d ஆர்பிட்டால் மேக்ஸிமம் ஈக்குவல். ஸோ ஆர்பிட்டால் ஷேப் பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஷேப் 6 SF6னாவே ஆக்டாஹெட்ரல் ஷேப் தான். ஸோ இப்போ 1 2 3 4 5 6 எஸ்ங்க சென்ட்ரல் ஆட்டம். ஸோ ஆக்டாஹெட்ரல் ஷேப். Are the bonding in ethane. அப்போ bonding in ethylene explain the using hybridization. ethane form C2H4 carbon valency 4. So carbon electronic configuration 1s2 2s2 2px1 2py1 2pz0 ஆயிருது. அப்போ வந்து இது வேலன்சி கார்பன் ப்ரொமோட்டர் 2s ஆர்பிட்டால் 2pz ஆர்பிட்டால் எக்ஸைட் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்க இதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பனில் வந்து 1sல 2வும் 2sல 2வும் 2pxல 1 2pzல 1 இருக்கா.
அப்போ இந்த 1sலேருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி எங்கே போகுது 2pzக்கு போயிடுச்சு. அப்போ சாரிப்பா அப்போ இந்த 2sலேருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி 2zக்கு போயிடுச்சு. அப்போ அது என்ன பாருங்கள், இது தான் இது 4 சேர்ந்து நமக்கு கிடைக்கிது. அப்போ இங்கே என்ன ஆகுது இது வந்து இது வந்து இங்கே என்ன இருக்குது நமக்கு, இது வந்து ஒன்று அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அப்போ இது வந்து இது 4மே சேர்ந்து இது இது p3. அப்போ 4 சேர்ந்து sp3 கிடைக்கிது. 4 சேர்ந்து sp3 கிடைக்கிது. இதிலேனுக்கு வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். இதில் பார்த்தீங்க sp2 ஹைப்ரிடைசேஷன். அப்போ எத்திலின் போத்து கார்பன் ஆட்டம் அண்டர்கோஸ் sp2 ஹைப்ரிடைசேஷன். sp2 ஹைப்ரிடைசேஷன் 2x 2pya 2py ஆர்பிட்டால் ரிசல்ட் இந்த ஈக்குவலண்ட் டு sp2 ஹைப்ரிடைசேஷன் ஆர்பிட்டால் 128 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அதில் வந்து அன்ஹைப்ரிடைசேஷன் யாரும் பார்த்தீங்கன்னா 2pz தான் அன்ஹைப்ரிடைசேஷன் லாஸ்ட்டில் இருந்தது. ஃபார்மேஷன் ஆஃப் சிக்மா பாண்டுனாவே உங்களுக்கு தெரியும். 2p ஹைப்ரிடைசேஷன் ஆர்பிட்டால் ஈச் கார்பன் லேயிங் இந்த மாலிகுலர் ஆக்சிஸ் எக்ஸஸில் லீனியர் கார்பன் சிக்மா பாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான், இப்போ இந்த கார்பனுக்கு எல்லாம் சிக்மா பாண்டு வருது. மேலே வந்து ரெண்டு பை பாண்டு, ஏன்னா டபுள் பாண்டு, ஏன்னா இப்போ இதை ஈத்தேன் ஸ்ட்ரக்சர். அப்போ இது சிக்மா பாண்டு. ஸோ இது வந்து பை பாண்டு. அப்போ 2sp2 ஹைப்ரிடைசேஷன் ஆர்பிட்டால் போத் கார்பன் லீனியர் ஓவர்லாப்பிங் 4 1s ஆர்பிட்டால். ஸோ அப்போ 1 2 3 4 வந்து 1s ஆர்பிட்டால். இப்போ இது 2 ஹைட்ரஜன் ஆர்பிட்டால் சிக்மா பாண்டு. பை பாண்டு பார்த்தீங்கன்னா, ஸோ பை பாண்டு எப்படி கண்டு கார்பன் ஹச் டபுள் பாண்டு ஹச்னா இப்போ இது சிக்மா பாண்டு, இது பை பாண்டுனால. ஸோ பை பாண்டு வந்து நமக்கு எப்போயுமே எப்படி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பை பாண்டு எப்போயுமே இந்த மாதிரி. ஸோ இது வர்றது எல்லாமே சிக்மா பாண்டு. ஸோ இது வந்து பர்பெண்டிகுலராக வர்றது எல்லாமே பை பாண்ட்ஸ். அது லேட்டர் ஓவர்லாப்பிங்னா ஸோ இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் பை பாண்டு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா சிக்மா பாண்டு. அடுத்து மாலிகுலர் அசிட்டிலினா CH ட்ரிபிள் பாண்டு. CH தான் அசிட்டிலினோட ஃபார்முலா. எத்திலின் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அசிட்டிலினுக்கு வந்து C2H2 அதோடைய கார்பன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதியாச்சு. ஸோ வாங்க பார்ப்போம். அசிட்டின் மாலிகுல் போத் sp2 ஹைப்ரிடைசேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கார்பன் 2sல 2 இருக்கும், பியில் 1 2pxல 1 இருக்கும், 2pz ஒய்யில் 1 இருக்கும். இந்த 2sலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் போயிடும். அப்போ வந்து இது என்ன ஹைப்ரிடைசேஷன் மாதிரினா நமக்கு வந்து p தான் ரெண்டுமே சேர்னால. ஸோ இது வந்து என்னது sp ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது எஸ்ஸும் p சேர்னால இது வந்து sp ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம். sp ஹைப்ரிடைசேஷன். ஸோ இது எப்படி சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து கார்பன் ஹெச் ட்ரிபிள் ஹெச்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது சென்ட்ரலுக்கு சிக்மா பாண்டு, மேலே இருக்குது 2 பை பாண்டு. ஸோ அதை இந்த ஆக்சிஸை வச்சு எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சிக்மா பாண்டு. இந்த அலாங் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு பாண்டு ஃபார்ம் ஆகுது. இதே வந்து பை பாண்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த லேட்டரலி ஓவர்லாப் இதெல்லாம் வந்து பை பாண்ட். இது எல்லாமே என்னது நமக்கு பை பாண்ட்ஸ். சரிங்களா? இப்போ வந்து இப்போ ஹெச்னா ஸோ இந்த 2 நமக்கு சேரும். அப்போ இது பை பாண்ட்ஸ், இது சிக்மா பாண்டு. ஸோ இது ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 180 டிகிரியில் இருக்குது.